10வது வழி, நீங்க மிக முக்கியமான 10 வழிகளை 4வது நீங்க நல்லா பாடுறீங்க. ஆனா அங்கங்க ஸ்ருதி இல்லாம போகுது, ஸ்ருதி விலகி போகுது, பிட்ச் அவுட் ஆகுது. இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ருதி அப்படின்னா என்ன? அதை எப்படி உங்களோட குரலோட மேட்ச் பண்றது? ஸ்ருதிய புரிஞ்சுக்க ஏதாவது ஈஸியான வழி இருக்கா? அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்ருதியில பாடும்போது வாய்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வாய்ஸோட அந்த டோனல் குவாலிட்டி நீங்க ஸ்ருதியில பாடும்போது ரொம்ப கிளியரா கேட்கும். நீங்க இந்த மிக முக்கியமான 10 வழிகளை கடைபிடிக்க துவங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்ருதிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஸ்ருதி சவுண்டோட எப்படி பாடணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய குரல் பயிற்சிகளை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்ருதிங்கிறது நேச்சுரலா வரணும், அது வாய்ஸ்லயே இருக்கணும் அப்படின்னு எல்லாம். ஆனா அது கண்டிப்பா கிடையாது. நாம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு ஸ்ருதிய புரிஞ்சு கேட்டு கேட்டு பயிற்சி பண்ணி பாடுறோமோ அதுலதான் ஸ்ருதியில பாடுறது அப்படிங்கிறது இருக்கு. சில பேரால பாடல்களை கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தாலேயே பாட முடியும். ஸ்ருதி சவுண்ட கேட்டு உங்களோட வாய்ஸ கரெக்டா டியூன் பண்ணி அதோட மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களால ஸ்ருதிய கண்டிப்பா உணர முடியும். எப்படியெல்லாம் ஸ்ருதிய உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு பாட முடியும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆவது நாம பிராக்டிஸ் டைம்ல ஸ்ருதிய உணர்ந்து பயிற்சி பண்றதுக்கு பழகணும். அதாவது ஒரு ஸ்வரமா எடுத்துக்கிட்டு அதை ஸ்ருதியோட மேட்ச் பண்ணி எப்படி பாடுறது அப்படிங்கறத கத்துக்கணும். பிகினரா இருக்கப்பவே இத ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்வரங்களோட அந்தந்த பாயிண்ட்ஸை கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சியை உணர்ந்து பாட பயிற்சி பண்ணணும். அந்த ஸ்வரங்களை பாடும்போது நம்மளால ஸ்ருதிய ஃபீல் பண்ண முடியணும். இதுதான் அடிப்படையான விஷயமே. ஆனா இத பத்தி நிறைய பேர் பேசுறது இல்ல. அதை எப்படியெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நான் ஒரு 10 வழிகளை சொல்றேன் இந்த ஸ்ருதிய புரிஞ்சு நீங்க பாடுறதுக்கு. sa sa ma ga ri sa sa pa pa ma pa ga ri sa ri sa 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 ga ri ga sa ni ri ga ri pa ga ri ga sa ni ri ga ri sa 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 ga ri ga sa ni ri ga ri pa ga ri ga sa ni ri ga ri sa 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 ga ri sa ni ri ga ri sa sa ga ri sa ni ri ga ri sa. ஃபர்ஸ்ட் ஒன் லிசனிங் ஸ்கில். அதாவது நீங்க நிறைய நேரம் அந்த ஸ்ருதி சவுண்டை கேட்டு பழகணும். அது கூட சா பா சாவை பாடி பார்த்து உங்களோட வாய்ஸ் அதுல எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க சரிகம பதனிசா பேசிக் எக்ஸசைஸ்லாம் படிக்கும் போது ஒரு பாயிண்ட்டையும் கரெக்டா அந்த சானா எது ரீனா எது அப்படிங்கறது அது எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி உங்களோட வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சு பாடணும். மூணாவது,
உங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பிகினர் எக்ஸசைஸ்லயே நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதாவது எல்லா வரிசைகளையும் நீங்க 3rd ஸ்பீட் பாடும்போது உங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்வரத்தையும் நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணி சஸ்டைன் பண்ணி பாடும்போது உங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 4வது, எப்பொழுதுமே ஸ்ருதி பாக்ஸ் வச்சு பாட பழகுங்க. ஸ்ருதி பாக்ஸ் இல்லாம பாடும்போது உங்களால அந்த ஸ்ருதி விலகி போறத புரிஞ்சுக்கவே முடியாது. 5வது, ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட்டுக்கு எப்படி ஸ்மூத்தா கிளைட் பண்ணி போறது அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணணும். சா ரே கா மா பா தா நீ சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா. அதே மாதிரி ஹையர் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ், மிடில் ஆக்டேவ் மூணையும் கனெக்ட் பண்ணி எப்படி நாம பாடுறது அப்படிங்கறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பயிற்சிகளை ஏற்கனவே நான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்களும் போய் பார்த்து பயிற்சி பண்ணுங்க. 6வது வழி, நீங்க ஸ்வரங்களையோ இல்ல பாட்டையோ பாடும்போது மேல கீழே போகும்போது நீங்க தலையை அசைச்சு அசைச்சு அது மேல போனா மேல அப்படின்னு நினைச்சு கீழே போனா கீழே அப்படின்ற மாதிரி குரலை அசைச்சு அசைச்சு பாடும்போது உங்களுக்கு ஸ்ருதி விலக வாய்ப்பு இருக்கு. நீங்க சரியா அந்த பாயிண்ட புரிஞ்சு அந்த பாயிண்ட்லயே மேலையும் கீழையும் டிராவல் பண்ணனா கரெக்டா பாட முடியும். இந்த சாவை நல்லா லிசன் பண்ணிட்டு அந்த சால பாயிண்ட் பண்ணி சரிகம பதனசாவை பாடணும். சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாவோ இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஸ்ருதியோட ஃப்ரீக்வன்சியை கேட்கும்போது உங்களுக்கு மற்ற ஸ்வரங்கள் எல்லாம் அதுல இருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம பயிற்சி பண்ணிக்கணும். 7வது வழி, நீங்க வாய்ஸ் த்ரோ மெத்தட சரியா புரிஞ்சுக்கணும். உங்களோட வாய்ஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதை எப்படி நாம பாடும்போது பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இத பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. அதாவது உங்களோட வாய்ஸை ஸ்டிஃபா வச்சுக்கிட்டு பாடக்கூடாது. அதை ஒரு ஸ்மூத் சிங்கிங்க பிராக்டிஸ் பண்ணணும். 8வது வழி, வால்யூம் கண்ட்ரோல். எப்படி வாய்ஸை சரியா ப்ரொடியூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி நாம பாடுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப மேல பாடும்போது கத்தி தான் பாடணும், அப்பதான் மேல இருக்க நோட்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியும், கீழே பாடும்போது ரொம்ப வாய்ஸை உள்ள கொண்டு போய் பாடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதாவது நீங்க அந்த ஸ்ருதி புரிஞ்சு அந்த பாயிண்ட்ல நீங்க பாடும்போது உங்களோட வாய்ஸ் அந்த ஸ்ருதிக்கு கரெக்டா இருந்ததுன்னா உங்களோட வாய்ஸ் அழகா மேல போயிட்டு அதே பாட்டுலயோ இல்ல அதே லெசன்லயோ கீழே இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் வரும்போது அது வாய்ஸை கீழே இறக்க முடியும். அதுக்கான பயிற்சிகள் நிறைய இருக்கு. 9வது வழி, நீங்க சரியான ஸ்ருதியை தேர்ந்தெடுக்கணும். எந்த மாதிரி பாடல்கள் பாடுறீங்க, டிவோஷனல் சாங்கா இல்ல சினிமா பாடலா, அதுக்கேத்த கரெக்டான ஸ்ருதியை நீங்க தேர்ந்தெடுத்து பாடும்போது உங்களால சரியா பாட முடியும். 10வது வழி, நீங்க பாடுறத நீங்க கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தவறுகள்லாம் புரிஞ்சு கரெக்ட் பண்ணி பாட முடியும். அதே மாதிரி உங்களோட நாக்கோட பொசிஷனையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்க.